ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கூட்டணிக்குள்ள வந்துட்டா எல்லா கட்சி தலைவருக்கும் எல்லா கட்சிக்கும் ஒரே மரியாதை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சிகளுக்கோ கட்சி தலைவர்களுக்கோ மரியாதை கொடுத்தாரா, தகுந்த இடத்தை கொடுத்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு சில இடத்துல எடப்பாடி பழனிசாமி நான் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன், ஒரே இடத்துல வச்சுதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தொகுதிகளை கோத்து விட்டுக்கிறாரு. எந்த தொகுதியில கோத்து விட்டாரு, யார கோத்து விட்டாரு அப்படின்றது ரொம்ப டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. என்டிஏ கூட்டணியில தலைமை வகிக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே விஷயத்த சொன்னார். அதாவது இங்க கூட்டணிக்குள்ள வந்துட்டா திமுக கூட்டணி மாதிரி எல்லாம் இருக்காது. எங்க கூட்டணியில ஏடிஎம்கேக்கு என்ன மரியாதை இருக்கோ, ஏடிஎம்கேக்கு என்ன இடம் இருக்கோ அதேதான் பாஜக, பாமக, அமமுக எல்லா கட்சிக்கும் கடைநிலை இருக்கிற ஒரு கட்சிகள் கூட நாங்க என்ன பண்ணுவோம், அதே இடத்த கொடுப்போம், அதே மாதிரிதான் எல்லா தலைவர்களும் மதிப்போம், இங்க ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னார். பட் அவர் போட்ட டீலிங் எனக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் ரொம்ப எல்லா தலைவர்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமி சில உள்குத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் போக 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 தெரிஞ்சது. போக போக தெரியும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட விசமதனம், எடப்பாடி பழனிசாமியோட உள்குத்துத்தனம் எல்லாமே வெட்ட வெளிச்சமா இப்போ வந்திருக்கு. சரிப்பா, அப்படி யாரதான் எடப்பாடி பழனிசாமி கோத்து விட்டாரு, எந்தெந்த தொகுதியில கோத்து விட்டாருன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனை தான் பயங்கரமா கோத்து விட்டு இருக்கிறாரு. பொதுவா எடப்பாடி பழனிசாமிய பயங்கரமா விமர்சிச்சவர் டிடிவி தினகரன் அவர்கள். ஓபிஎஸ் கூட கம்மியா தான் விமர்சிச்சாரு, சசிகலா அவர்களும் கம்மியா தான் விமர்சிச்சாங்க. ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப கடுமையான சொற்களை போட்டு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு துரோகின்ற ஸ்தானத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாரு, தன்னுடைய வார்த்தைகளால எடப்பாடி பழனிசாமியை அட்டாக் பண்ணாரு அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. கடைசி வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு போறதுக்கு வரைக்கும் கூட என்ன பண்ணாருன்னா அவருடைய பொதுக்கூட்டத்துல ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில போய் கூட்டணி சேர்றதுக்கு தூக்கு மாட்டிட்டு செத்துடலாம்பா, அந்த ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இருக்கு, அவர் அது மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தகுந்த பாடத்தை கத்துத்தரும் அப்படின்லாம் ரொம்பவே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சோ அதனால நேர் எதிரில் நின்று எடப்பாடி பழனிசாமிய ஒரு அட்டாக் பண்ற மூட்ல தான் டிடிவி தினகரன் இருந்தாரு அப்படின்றதுல யாருமே மறக்க மாட்டாங்க. துளி அளவும் கூட அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் யாருமே மறுக்க மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா அமித்ஷா அவர்கள் நெருக்கடி கொடுத்ததுனால, அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால, அழுத்தம் கொடுத்ததுனால நான் வேற வழி இல்லாம எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னவர் டிடிவி தினகரன். எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பங்காளி சண்டைங்க, நாங்க இது வரைக்கும் பேசுனதெல்லாம் மறந்துடுங்க, விட்டுடுங்க, இதுக்கப்புறம் நாங்க எப்படி செயல்பட போறோம் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சர்வசாதாரணமா டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க. அது எப்படி சார் நீங்க பேசுனதை நாங்க மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, ரெண்டு தலைவர்களுக்கும் எதிரா என்ன பண்றாங்க, பேசிட்டு வராங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிடுவீங்க, அவங்கள நாங்க எதிர்த்து நாங்க என்ன பண்ணுவோம், பேசுவோம். உங்க சுயநலத்துக்காக நீங்க கூட்டணி வச்சுப்பீங்க, இப்ப நாங்களும் ஒன்னா சேரணுமா? இப்போ எப்படின்னா மேல் மட்டத்துல இவங்க இணைஞ்சிட்டாங்க, கீழ் மட்டத்துல இணையில அப்படின்ற ஒரு கதை தான். ஆனா மேல் மட்டத்துல இணையில அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் கூட்டாக என்ன பண்ணாங்க, அறிக்கையெல்லாம் விட்டாங்க. நாங்க இப்படி பேசிக்கிறோம் அப்படி பேசிக்கிறோம் அதெல்லாம் விட்டுடுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அதுதான் சொல்லிட்டோமே, பங்காளிக்குள்ள சண்டை, நாங்க அண்ணன் தம்பி அடிச்சுப்போம் புடிச்சுப்போங்க, நீங்க எதுக்குங்க தேவையில்லாம எல்லாத்தையும் கலரின்னு இருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கூட்டா என்ன பண்ணாங்க, அறிக்கையெல்லாம் விட்டாங்க. இப்படியா இருக்கும் பொழுது டைம் பார்த்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது புலி பதுங்குதுன்னா அது பாயறதுக்கு தான், அடிப்பட்ட புலிக்கு தான் தெரியும் அந்த வலியோ வேதனையோ என்ன அப்படின்ட்டு. சோ அதனால பதுங்குதுன்னு சொல்லிட்டு சும்மா நம்ம கடந்து போயிடுறாரு, அது பாயிறது தான் பதுங்குது அப்படின்றத நிரூபிக்கிற விதமா எடப்பாடி பழனிசாமி அருமையான சம்பவம் பண்ணியிருக்கிறாருங்க டிடிவி தினகரனுக்கு. கிட்டத்தட்ட திமுகவின் 14 அமைச்சர்கள் போட்டியிடுகிற தொகுதியில
தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சேர்த்து கோர்த்துட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் மட்டும் இல்ல, பாஜக, ஐஜேகே, பாமக போன்ற கட்சி என்ன பண்ணிருக்காரு, கோத்து விட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல போகணும். ஏன்னா பாமகவும் சும்மா எல்லாம் கிடையாது. அன்புமணி அவர்களை எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சாரு, டயர் நக்கின்னு சொன்னாரு, நிர்வாகம் தெரியலன்னு சொன்னாரு. சோ அதெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வருமா போமா இல்லையா? அதனால என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி டைம் பார்த்து என்ன பண்ணாரு, அடிச்சாரு. சும்மா எடுத்தங்கவுத்தன்ல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அறிக்கை விட்டுற மாட்டாருங்க. அவருடைய கள்ளத்தனம், நரித்தனம், அவருடைய விஷமத்தனம் எல்லாமே பின்னாடிதான் நம்மளுக்கு தெரியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி செய்யற விஷயம்லாம் இப்ப நிகழ்காலத்துல நம்மளுக்கு புரியாது, பிற்காலத்துலதான் நம்மளுக்கு என்ன பண்ண புரியும். ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆப்பு வச்சுட்டாரே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ கூட்டணி கட்சிகளை கோத்து விட்டு இருக்காரு. இப்ப உங்களுக்கு தெரியாது, ஆப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இது தெரிய வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமும் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் 14 பேர்கிட்ட நேரடியா இவரு மோதல, அதிமுக மோதவே இல்லைங்க. டைரக்டா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாஜக, பாமக, ஐஜேகே போன்ற கட்சிகளை டைரக்டா மோத விட்டு இருக்கிறாரு அப்படின்றத ஒரு சர்வே லிஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், எடுத்து வச்சுட்டு நம்ம சொல்றோம். சோ டைரக்டா திமுக அமைச்சர்கள் 14 பேர்கிட்ட அதிமுக மோதல, மாறாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாஜக, பாமக, ஐஜேகே போன்ற கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களை டைரக்டா மோத விட்டு வேடிக்கை பாக்குறாரு. ஏன்னா இந்த 14 தொகுதியில நம்ம நின்னா தோத்துருவோம் அப்படின்றது கன்ஃபார்மா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏன்னா 14 எம்எல்ஏக்களை தான் கட்சியில இருந்து இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. தெரிஞ்சே யாருன்னா கிணத்துல குதிப்பாங்களையா, அந்த கிணம் பாழ் கிணறு, அந்த கிணறு தெரிஞ்சே நான் பாழ் கிணத்துல போய் குதிப்பேனா, அதனால நான் குதிக்க மாட்டேன், கூட்டணி கட்சி தலைவர்களை குதிக்க வச்சிடறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி டைரக்டா திமுக அமைச்சர்கள் 14 பேர்கிட்ட மோதாம கூட்டணி கட்சி தலைவர்களை மோத வச்சிருக்காரு. எந்தெந்த தொகுதி, யார் யார் எந்தெந்த அமைச்சர் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுல 6 அமைச்சர்கள் கிட்ட டைரக்டா பாஜக மோதுது, 3 அமைச்சர்கள் கிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரும்ப 3 அமைச்சர்கள் கிட்ட தமாக தமிழ் மாநில காங்கிரசும், ஒரு தொகுதியில பாமக, ஐஜேகே போன்ற கட்சிகள் டைரக்டா மோதுறாங்க. குறிப்பா இந்த 6 அமைச்சர்கள் கிட்ட பாஜக டைரக்டா மோதுது. திருவண்ணாமலை தொகுதி ஏவா வேலு கிட்ட பாஜக மோதுது. அதே போல திருப்பத்தூர் தொகுதி பெரிய கருப்பண்ணன் கிட்ட பாஜக மோதுது. அடுத்து பார்த்தா பத்மநாபபுரம் மனோ தங்கராஜ், அதே போல நாசர் ஆவடி தொகுதி, அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதி, அதே போல மதிவந்தனின் ராசி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது பாஜக கூட லேஸ்ல அடி வந்துடும். இப்ப நம்ம டிடிவி தினகரன் இருக்காருல்ல, அவர்ல பகிரங்கமான அடியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே பயங்கரமா கோத்து விட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கே நேரு தொகுதியான திருச்சி மேற்கு தொகுதி, டிஆர்பி ராஜாவின் மன்னார்குடி தொகுதி, அதே போல மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதி, இப்படின்னு பயங்கரமா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கிறாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வச்சு செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஏன்னா இந்த 3 தொகுதி இருக்குல்ல, கே நேரு தொகுதி, அதே போல டிஆர்பி ராஜா தொகுதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொகுதி, இவங்க தொகுதி வைட்டான தொகுதி. இந்த தொகுதியில நீங்க போய் கண்மூடித்தனமா திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்றம் இல்லை. மத்த நீங்க பாஜக தொகுதிகள் கூட 1, 2 அப்படின்றது கூட என்ன பண்ணலாம், விட்டு கொடுக்கறதுன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா கன்ஃபார்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு வைட்ட அடி விழணும் அப்படின்றதுக்காகவே பயங்கரமா கூத்து விட்டு இருக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். அடுத்ததா தமாக ஜி.கே. வாசனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 3 தொகுதியை கொடுத்திருக்காங்க. சக்கரபாணி தொகுதியான ஒட்டன்சத்திரம் தொகுதி, அதே போல முத்துசாமியின் ஈரோடு மேற்கு தொகுதி, அமைச்சர் காந்தியின் ராணிப்பேட்டை தொகுதியும் தமாகவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. இந்த தமாக அப்படின்னும் பொழுது அவங்க டைரக்டா என்ன பண்றாங்க, தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. அவங்களுக்கு தனியான சைக்கிள் சின்னம் பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால சைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க, தாமரையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. சோ இதுல டைரக்டா பாத்தீங்கன்னா பாஜக தான்ப்பா அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா ஜி.கே. வாசன் நிக்கிறாரு அப்படின்னா யாருடைய சின்னத்துல நிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால ஜி.கே. வாசன் நிக்கிற தாமரை சின்னத்துல டைரக்டா திமுக அமைச்சர்கள்கிட்ட கோத்து விட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்ததா சேலம் வடக்கு தொகுதி அமைச்சர் ராஜேந்திரன் கிட்ட அன்புமணியை டைரக்டா கோத்து விட்டு இருக்கிறாரு. அதே போல குன்னம் தொகுதி சிவசங்கரன் தொகுதியா ஐஜேகே என்ன பண்ணிருக்காரு, டைரக்டா கோத்துருக்காரு. இப்படியா டைரக்டா 14 அமைச்சர்கள் கிட்ட அதிமுக நேரடியா மோதி என்ன பண்ணல, வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கூட்டணி கட்சிகளை பயங்கரமா கோத்துட்டு இருக்கிறாரு. இதுல பாஜக, அமமுக, தமாக, பாமக, ஐஜேகே போன்ற கட்சிகளை டைரக்டா கோத்துட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திரம் எந்த அளவுக்கு இது அந்த தொகுதி ஒதுக்கும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு.
என்னப்பா டைரக்டா 14 அமைச்சர்கள்கிட்ட இவர் மோதாம நம்மள மோத விட்டுருக்காரு, அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டெல்லாம் அவ்வளவுதானா அப்படின்ற ரேஞ்சுக்கு 27 தொகுதியில 6 தொகுதி கன்ஃபார்மா போயிருச்சு, 11 தொகுதியில 3 தொகுதி கன்ஃபார்மா போயிருச்சு. அதே போல இவங்களுக்கு 5 தொகுதி ஒதுக்குனாங்க, தமாகவுக்கு 5 தொகுதி ஒதுக்குனாங்க, அவங்களுக்கு 3 தொகுதி கன்ஃபார்மா போயிருச்சு. ஐஜேக்கு 1 தொகுதி போயிருச்சு, பாமக 18 தொகுதியில 1 தொகுதி போயிருச்சு அப்படின்னு இப்பவே என்ன பண்ணிட்டாங்க திமுக காரங்க கணக்கு போட்டாங்க. கிட்டத்தட்ட 14 தொகுதியில கன்ஃபார்மா என்டிஏ கூட்டணி தோகுதுப்பா, அதுல அதிமுக தோத்து அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, கூட்டணி கட்சி தலைவர்களை கோத்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமியோட வியூகம் பயங்கரமான வியூகம். கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைக்கிறேன், எல்லாருக்கும் ஒரே இடம், எல்லாருக்கும் ஒரே தகுதியான இடம், இங்க ஏற்றத்தாழ்வு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்படியா சொல்லிட்டு புறவாசல்ல போயிட்டு இவங்களுக்கு பயங்கரமா அடிபடணும்னா இப்படியா தொகுதியை ஒதுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரி இறைச்சிருக்கிறாரு. சோ வாரி இறைச்சாருன்னு எல்லாம் சொல்றாங்களே, வாரி இறைச்சாருன்னா என்ன தெரிஞ்சாரு, இவருக்கு மைனஸ் ஆக வேண்டியதெல்லாம் நமக்கு மைனஸ் ஆக வேண்டாம், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மைனஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாரி இறைச்சிருக்காரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய மூளை வெயிட்டான மூளை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. தேர்தல் நெருங்கிருச்சு, இதுக்கப்புறம் போய் மாத்திக்க முடியுமா, முட்டி மோத முடியுமா, எல்லாம் டிக்ளேர் ஆயிடுச்சுங்க, அதெல்லாம் முடியாது, கதவை சாத்தியாச்சு போங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அதிமுக என்ன பண்ணிருச்சு சொல்லிருச்சு. சோ எப்படியோ கூட்டணி கட்சி தலைவர்களை இப்படியும் பழி வாங்கலாம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா பிளான் போட்டிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்குமா? கூட்டணி கட்சி தலைவர்கள் 14 அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போவாங்களா அப்படின்றதுதான் பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.